ஹாய் கைஸ், குட் மார்னிங். காலையில் 6 o'clock தாங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருக்குது. குருவிலாம் கூட கத்திட்டு இருந்தது, சில்லுன்னு காற்று நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறது இந்த டீயோட தான். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் லஞ்ச் கட்டி கொடுக்கணும். அதனால தாங்க லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வாழைக்காய் தாங்க எடுத்து நான் இன்றைக்கி சமைச்சேன். வாழைக்காய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தான் நான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இந்த வாழைக்காயில் வந்து இந்த மாதிரி பொரியல், அதுக்கப்புறம் பஜ்ஜி மட்டும் தான் செய்ய தெரியும். வேற என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே காலையிலேயே டிஃபன் வேலை கூட முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா இட்லி செஞ்சுட்டேன். ஓவரால் இன்னையோட சமையல் வேலை முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை தான் ஆரம்பிக்கணும். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆர்டர் போட முடியாது, 2 நாள் லீவ் இருக்குது, அதனால வந்து நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து நாங்கள் வந்து சாட்டர்டேவே போட்டுட்டதால எங்களுக்கு வந்து ஒரு டேபிள் வந்துடுச்சுங்க. அதுதான் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, நம்ம போட்ட ஆர்டர் வந்து இன்றைக்கி கொரியர் வராது, கண்டிப்பாக வந்து டிலே தான் போட்டாகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம சாட்டர்டேவே போட்டுட்டதால நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சுங்க. அதனால நம்மளும் ஆர்டர் வந்து அனுப்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொரியர் அண்ணாவும் வந்துருவார். நான் முதலே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம அக்கௌண்ட் வந்து ரிஸ்க் ஆகிடும் டிலே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்ம அந்த ரிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அப்படி தான் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து நமக்கு சாட்டர்டேவே நம்ம கொரியர் போட்டுட்டதால நமக்கு வந்து கொரியர் வந்துடுச்சு. அதனால் வந்து நானும் டேபிளை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேங்க. ஏன்னா டெய்லி பேக்கிங் வீடியோவே பார்த்தா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். நம்ம சரி இந்த பாக்ஸோட அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கவரில் தாங்க நான் போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் தேடிட்டு இருக்கேன். எந்த கவர் கரெக்டாக செட் ஆகுதோ அந்த கவர் போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய கவர்ஸ் வந்து வச்சிருப்பேன், சைஸ் வேறு சைஸ் வச்சிருப்பேன். ஏன்னா எந்த பொருளுக்கு எந்த கவர் செட் ஆகுதோ நான் டக்குன்னு எடுத்து பேக் பண்ணிவிடுவேன். அதுக்காக தாங்க நான் நிறைய கவர்ஸ் வச்சிருப்பேன். நான் பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சா அப்போ வந்து பில் வந்து டேப் பண்ணி தான் அனுப்புவேன். இந்த மாதிரி அமேசான் கவரில் பேக் பண்ணும்போது அவங்களே வந்து பில் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளேஸ்ல வச்சு நான் வந்து பேக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அமேசான் கவர்ல நம்ம பேக் பண்ணும்போது நிறைய டேப்ஸ் கூட நமக்கு செலவாகாது. நடுவில் ஒரே ஒரு டேப் மட்டும் பண்ணிட்டா போதும், நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கும், நல்லா சேஃபா போய் சேர்ந்துடுங்க. நான் முதல்ல போட்ட வீடியோஸ்ல எல்லாம் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் எதனா மிஸ்டேக்ஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் வந்து சரி செஞ்சுக்கிறேன். எனக்கும் பாத்தீங்கன்னா கூப்பன் டைம் வந்து முடிய போகுது. ஏன்னா என் கூப்பன் டைமிங் வந்து 17 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வருமா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி நான் கூப்பன் ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அவ்வளோ வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.